இப்போ இனிகோ தேவராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் போன காணொலியில சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நெறைய தான் அடிக்கிற லூட்ல வந்து நெறைய பேத்துக்கு பட்டா போட்டு குடுப்பாப்ல. புரிஞ்சுச்சுங்களா? அந்த மாரி விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து உண்மையில ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்னா நல்ல தொடர்பு இருக்குது, இது இருக்குது. இந்த பிம்பத்த கிரியேட் பண்ணியிருக்காப்ல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க டிஎம்கேல போயிட்டு கிறிஸ்துவ சமுதாயமே என் பின்னாடி இருக்குதுன்னு சொல்றதும், புரிஞ்சுங்களா? கிறிஸ்துவ சமுதாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபங்ஷனுக்கு கூப்பிட்டா சிஎம்ஏ வருவாருன்னு சொல்றதும், ஓகேங்களா? இந்த மாரி பிம்பத்த கிரியேட் பண்ணியே வாழ்ந்த ஒரு மனுஷன். அதாவது பிம்பத்திலே அதே மாரி இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் பயன்படுத்திக்கிட்டு, அந்த போன வாட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு பர்சனலாவே வந்து பார்த்தீங்கன்னா, பூத்தெல்லாம் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. அங்க பூத்ல இருக்க ஏஜென்ட் ஓகேங்களா, நான் போன வாட்டி வந்து 20, 21 சுயேட்சை வேட்பாளரா போட்டுவிட்டேன். நான் போடுற பூத்ல வந்து பார்த்தீங்கன்னா, என் பேர் வந்து கீழ இருக்கு. நான் போன வாட்டி வேட்பாளர் வேற. 20, 21 வேட்பாளர் வந்து நம்ம வந்து நான் சார்ந்த சமுதாயத்தின் சார்பாக வந்து நான் வந்து போட்டியிட்டேன். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோடது கீழ என் பேர கூட காணோம். ஓகேங்களா. அந்த பூத்ல நின்னு என் பேர வந்து நான் சத்தம் போட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ் யாரையும் ஓட்டே போட மாட்டேன்னு உட்காந்துட்டேன். ஓகேங்களா. தர்ணா உட்காந்ததுக்கப்புறம் அப்புறமேட்டு தான் வந்து என் பேரே ஒட்டுனாங்க. எந்த ஆஃபீஸ்ல லஞ்சம் குடுக்காம வேலை நடக்குதுன்றத சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி துரோகிகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவன் எலெக்ஷன் கமிஷன் வந்து அங்கேருந்து 2 ஹிந்திக்காரங்க வராங்க, எல்லாமே நடத்துறாங்க. ஸோ களத்தில் இருக்கிறது இந்த மாதிரி ஆளுங்க தான். ஸோ இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸரை வச்சு இந்த இனிகோ தேவராஜ் வந்து போன வாட்டி முதல் வேட்பாளராக இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அட்டாக்லாம் நடந்துச்சு. இந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணி என் பேரே கொண்டு வரதுக்கு அதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 மணிக்கு அப்புறம் பூத்தை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க பாட்டுக்கு செத்து போனவன் பேர்லன்னா வந்து அடிச்சு விட்டுறாங்க.